Hi students, I am Kasturi. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி புக்கில் 4th யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 4th யூனிட் பாருங்கள் அப்படி 4th யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா கூட்டாண்மை கணக்குகள் நற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ குட்வில்னா என்ன, பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம், இதோட மீனிங்லாம் பார்த்தோம். சரிங்களா? மீனிங்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் பார்த்தோம் இல்லைங்களா? சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 1. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சாதாரண சராசரி லாப முறை. ஸோ அதுக்காக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா குட்விலோட ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குட்வில் அப்படின்றது என்னது, நற்பெயர். ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா என்னது, சராசரி லாபம் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னா கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பளம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸோட நம்பர் ஆஃப் பர்ச்சேஸோட வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு குட்விலோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி குட்விலோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன தேவை, ஆவரேஜ் ப்ராஃபிட். ஃபஸ்ட் என்ன தேவை, ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து சம்லே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ இயர்ஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தேவை அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். தி ஃபாலோயிங் ஆர் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எ ஃபர்ம் இன் தி லாஸ்ட் 5 years. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த 5 வருடங்களாக, சரிங்களா, 5 வருஷமாக என்ன பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் கம்பெனியில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இயர்ஸும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ எந்தெந்த வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2014க்கு 4000 வந்திருக்கு, 2015க்கு 3000, 2016க்கு 5000, 2017க்கு 4500 அண்ட் 2018க்கு 3500. ஸோ இந்த இயர்ஸ் தான் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ். ஸோ அப்போ அவங்க கொஷினை சொன்னாங்களா லாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ் இருக்கா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ அவங்க சம்பளம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னென்னா கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 year பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் 5 years. ஸோ என்ன பண்ணுறாங்க, குட்வில்லை கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில்லை கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ இயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 3 years பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து மொத்தமாக ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ இயர்ஸ்க்கு எடுத்துக்கணும், 5 years. ஸோ நம்ம கம்பெனியில் என்ன எல்லாம் கவுண்ட் பண்ணால் 5 years இருக்குது. கொஷின் என்ன பண்ணலாம், லாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன தேவை, குட்விலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தேவை, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா வேணும், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, 5 இயர்ஸ்க்கு உண்டான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா கண்ணு. ஸோ 2014ல் 4000. ஸோ என்ன பண்ணுற எழுதிட்டோம், 2015ல் 3000 எழுதிட்டோம், 2016ல் 5000, 2017ல் 4500, 2018ல் 3500. ஸோ இதில் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், எல்லாமே எழுதிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இப்போ டிவைடட் பை 5 எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னது 5. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்லேயும் 5 years இருக்கும். இந்த இயர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 years வரும். ஸோ 5 years வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது, 20,000 டிவைடட் பை 5. ஸோ இதை வந்து 20,000 டிவைட் பை 5 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 4,000. ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 4,000. சரிங்களா? அடுத்தது நம்ம குட்வில் ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? குட்விலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ, 4000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை, 3. ஸோ அவனே என்ன பண்ணுறான், குட்வில் பாருங்கண்ணே at 3 years purchase of average profit of 5 years அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் கொடுத்தோம், 3 years purchase. ஸோ என்ன பண்ணுறோம், 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 4000 into 3 போட்டோம் 12,000. ஸோ இப்போ 12,000 என்னது குட்விலோட வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 2. கவனி,
The profit and losses of a firm for the last 4 years were as follows அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு உண்டான ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 4 இயர்ஸ் அப்படின்னா பாரு 2015, 2016, 2017, 2018. ஸோ 4 இயர்ஸ் இருக்கா? ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2015 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15,000 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2016 70,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2017 6,000 கொடுத்துருக்காங்க. பட் அது என்னவா இருக்குது? லாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? லாஸ். அடுத்தது 2018 14,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் குட்வில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் தி லாஸ்ட் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா கொஷின் நல்லா கவனிக்கணும். ஸோ 4 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க? குட்வில் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அதோட எவ்வளோ இயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க? 5 இயர்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? லாஸ்ட்டு 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஃபார்முலாவை தான் என்ன பண்ணுறோம்? சேம் இல்லஸ்ட்ரேஷன் 2ல் சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும். ஏன் அப்படின்னா இந்த சம்மில் லாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 2ல் லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கணும் அதே ஃபார்முலா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன்று ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பார்க்கணும் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? அவன் என்ன சொல்லியிருக்கான்? 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்கானா? 2015, 16, 17, 18க்கு 4 இயர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ என்ன பண்ணுறான்? 2015க்கு 15,000, 2017க்கு 17,000, 2018க்கு 14,000 முதல்ல எழுதிக்கும். ஸோ என்ன லாஸு? 6,000. ஸோ அதை என்ன பண்ணணும்? லெஸ் 6,000 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 2015, 2016, 2018க்குள்ள அமௌண்ட்டை என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு 2017ல் லாஸ் கொடுத்துருக்கோம்ல, லாஸ்க்குன்னா லெஸ் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 40,000 வருது. சரிங்களா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்க்கு எவ்வளோ கண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 5 இயர்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம்? அந்த இயர்க்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம்? 4. சரிங்களா? இப்போ 14,000 டிவைடட் பை 4 அப்படின்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு எவ்வளோ? 10,000. சரிங்களா? இப்போ 40,000 டிவைடட் பை 4 எவ்வளோ? 10,000. இந்த 10,000 என்ன கண்ணு? ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ இப்போ எவ்வளோ? 10,000. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு என்ன பண்ணணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? குட்விலோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ குட்விலோட ஃபார்முலா எழுதலாமா? குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 10,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கண்ணு? எவ்வளோ இயர்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? அவனே கொடுத்துருக்கான் பாரு. ஆன் தி பேசிஸ் ஆஃப் 5 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் 4 இயர்ஸ். ஸோ ப்ராஃபிட் 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ இயர்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 5 இயர்ஸ். ஸோ என்னது 5 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இன்ட்டு பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000 இன்ட்டு 5 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 ஈக்குவல் டு 50,000. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இல்லஸ்ட்ரேஷன் 3. இல்லஸ்ட்ரேஷன் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ பார்ட்னர்ஷிப் firm has decided to value is goodwill for the purpose of settling a retiring partners. The profit of that firm for the last 4 years were as follows. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ பார்ட்னர்ஷிப் firm அப்படின்னா அது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் பார்ட்னராக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா குட்வில்ல கால்குலேட் பண்ணுறது டிசைட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுறாரு? ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்க? ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பார்ட்னர் என்ன பண்ணுற? ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுடைய கணக்கு முடிக்கணும் இல்லையா? ஸோ செட்டில் பண்ணணும். அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணணும். ஸோ செட்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்வில்ல கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ப்ராஃபிட் ஆஃப் தட் firm ஃபார் தி லாஸ்ட் 4 இயர்ஸ் வேர் as follows அப்படின்னா கடந்த 4 வருடங்களாக இருக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ எந்தெந்த இயர்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2015ல் 40,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. 2016ல் 50,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. 2017ல் 48,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் 2018ல் 46,000 என்னது ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
தி பிஸ்னஸ் வாஸ் லுக்டு ஆஃப்டர் பை எ பார்ட்னர்ஸ். அப்படின்னு என்னென்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, கம்பெனியை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வியாபாரம் என்ன நடக்குது, அந்த பிஸ்னஸ் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. சரிங்களா. அவங்களுக்கு நோ ரெம்யூனரேஷன் வாஸ் பேட் டு ஹிம். அவங்களுக்கு எந்த ஒரு ரெம்யூனரேஷன் அப்படின்றது ஊதியம், ஸோ எந்த வித ஊதியமும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த சேலரி பேஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் சரி எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஊதியமாக எதுவும் கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஃபேர் ரெம்யூனரேஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் வேல்யூட் அட் கம்ஸ் டு 6,000 per annum. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ரெம்யூனரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ கொடுக்கணும், 6,000 ரூபா கொடுக்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நோ ரெம்யூனரேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில். இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6,000 ரூபா கொடுக்கணுமா, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில். If it is valued on the basis of 3 years purchase of the average profit of the last 4 years. அப்படின்னா சொல்கிறாங்க எவ்வளோ வருஷத்துக்கு 3 இயர்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது நமக்கு லாஸ்ட் 4 இயர்ஸ் செக் பண்ணலாமா. 2015, 2016, 2017, 2018. ஸோ 4 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து குட்வில்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ குட்வில்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன சொல்கிறாங்க, அவங்களே என்ன பண்ணுறாங்க, குட்வில்லை கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு குட்வில்லோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இல்லை செக்ஷன் 1ல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை செக்ஷன் 2ல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம், குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ என்ன பண்ணுறோம், குட்வில்லோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன தேவை, ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ தேவை. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா. இப்போ நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாமா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்ன்றது என்னது, அவங்களே சொல்கிறாங்க லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இயர் பை இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரு 2015க்கு 40,000, 2016க்கு 50,000, 2017க்கு 48,000, 2018க்கு எவ்வளோ 46,000. இப்படி இயர் பை இயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40,000, 50,000, 48,000, 46,000 சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம். சரிங்களா. டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்ட் பண்ணால் 4 இயர்ஸ் வருது. அது இல்லாமல் கொஷின் என்ன பண்ணுறாங்க 4 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம டிவைடட் பை 4. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் 2015, 16, 17, 18 இந்த இயரில் இருக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1,84,000 வருது. சரிங்களா. அப்போ 1,84,000 டிவைடட் பை எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 4 இல்லைங்களா. அந்த 4 நம்ம என்ன பண்ணணும், இங்கே போட்டுக்கணும். ஸோ 1,84,000 டிவைடட் பை 4 பார்த்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 46,000. ஸோ அந்த 46,000 தான் என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோக்குன்னு 46,000. ஸோ இதை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் பாரு, நம்ம ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னு என்னது, பர் ஆனம் வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும், 6,000 ரூபா கொடுக்கணும். ஸோ அதை வச்சு என்ன பண்ண நம்ம இப்போ அவங்களுக்கு கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் ஃபேர் ரெம்யூனரேஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, பார்ட்னர்ஸ்க்கு ரெம்யூனரேஷன் அதாவது ஊதியம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். எவ்வளோ கண்ணே 46,000. நெக்ஸ்ட் ஒன் லெஸ் நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ ரெம்யூனரேஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும், வருஷத்துக்கு 6,000 ரூபா கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம லெஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ லெஸ் ஃபேர் ரெம்யூனரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் எவ்வளோ பண்ணணும் 6,000. ஸோ 46,000 6,000 போச்சுன்னா எவ்வளோ 40,000. ஸோ இதுதான் அது ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து இதை கண்டுபிடிச்சா மட்டும் போடாது. ஸோ அதுங்களுக்கு என்ன பண்ணணும், 6,000 நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன பண்ணணும், பர் ஆனம் இயர் பை இயர் 6,000 கொடுக்கணும். பட் என்னோட அந்த பார்ட்னர்ஸ்க்கு எந்த ஒரு ரெம்யூனரேஷன் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் தான் ஒரிஜினல் ஆவரேஜ் ப்ராஃபிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ எவ்வளோ ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா 40,000. ஸோ இப்போ 40,000 என்ன பண்ணுற ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா குட்வில்லோட வேல்யூ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியுது. ஸோ என்ன பண்ண, குட்வில்க்கு நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபார் குட்வில்லோட ஃபார்முலா பாருங்க, குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 40,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ கண்ணே 3. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது 1,20,000. சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லை செஷன் 4. இல்லை செஷன் 4ல் பார்க்கணும். From the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill on the basis of 2 years purchase of
purchase of the average profit of 3 years. First point, a profit for the year ending 31st December 2016, 2017 and 2018 were 46,000, 44,000 and 50,000 respectively. A non-requiring income of 5,000 is included in the profit of the year 2016. Third point, the closing stock of the year 2017 was overvalued by 10,000. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருள்ன்ற என்டர்பிரைசஸ், அருள்ன்ற ஒரு வணிக நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, குட்வில்லை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் கொள்முதல் எண்ணிக்கை 2 years ஆகும், ஆவரேஜ் ப்ராஃபிட் சராசரி லாபம் எவ்வளோ 3 years ஆகும் வச்சு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ப்ராஃபிட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st December. ஒவ்வொரு ப்ராஃபிட் எண்டிங் எப்போ முடியும் அப்படின்னா 31st December முடியும். அது 2016, 2017, 2018க்கு என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்களே எவ்வளோ, 2016க்கு 46,000, 2017க்கு 44,000, 2018க்கு 50,000. ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கன்னு, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். எதுனா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அப்படின்னா சரி கட்டப்பட்ட லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ பாரு, பர்டிகுலர் 2016, 2006, 17, 2018 எத்தனை வருஷத்துக்கு அவங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண இப்படி பிரிச்சுக்கிறோம். ஸோ பிரிச்சுக்கிறோமா? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காங்க, 2016 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 46,000, 2017 44,000, 2018க்கு எவ்வளோ 50,000 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ட்ரி பண்ணிட்டோம். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2016, 17 கூட ப்ராஃபிட் எழுதிடுமா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பாரு, a non-requiring income 5,000 is included in profit of the year 2016. 2016க்கு ப்ராஃபிட்டோட இன்க்ளூட் பண்ண என்ன இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நான் ரெக்வயரிங் இன்கம் அப்படின்னா திரும்ப நிகழாத வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரும்ப நிகழாத வருமானத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ரெக்வயரிங் இன்கம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ போட்டிருக்கோம், 5,000 இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ 2016 என்ன பண்ணுறாங்க, நான் ரெக்வயரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், 5,000 எழுதிட்டோம். வேறு ஏதாவது 2017லையோ 2018லையோ ஏதாவது நான் ரெக்வயரிங் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது மாதிரி இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இல்லை. ஸோ ஒரே ஒரு நான் ரெக்வயரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த ப்ராஃபிட்டோட இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 2016ஓட இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறீங்களா, 2016 என்ன பண்ணுறோம், நான் ரெக்வயரிங் இன்கம் 5,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணிக்கோம். ஸோ இப்போ 46,000ல் 5,000 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ கண்ணு, 41,000. சரிங்களா? இப்போ 2017 எதுவுமே இல்லை. ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூ மட்டும் தான் இருக்குது. 2018 எதுவுமே இல்லை. ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூ தான் இருக்குது. அப்படி என்ன பண்ணுறோம், அப்படி பரோ பண்ணலாமா கீழே. ஸோ 44,000 இங்கே என்னது 50,000 சொல்லி என்ன பண்ணுறோம், பரோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க கண்ணு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட்லாம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் நான் ரெக்வயரிங் 2016க்கு எழுதிட்டோம். அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், நான் ரெக்வயரிங் இன்கம்மை லெஸ் பண்ணணும்னு பார்த்தோம். லெஸ் பண்ணிவிட்டு என்ன 41,000 எழுதிட்டோம். சரிங்களா? அடுத்தது தி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் தி இயர் 2017 வாஸ் ஓவர் வேல்யூட் பை 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்னா என்னக்கன்னு சொல்லுவாங்க தமிழில், இறுதி சரக்கு இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எப்படி அதிகமாக மதிப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாமா எந்த இயருக்கு அப்படின்னா 2017 ஓவர் வேல்யூட்னா அதிகமாக மதிப்பிட்டுருக்காங்க. எதை பற்றி, க்ளோசிங் ஸ்டாக் இறுதி சரக்கு இருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் ரெக்வயரிங் இன்கம் இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும். அந்த இயரோட ப்ராஃபிட்டில் லெஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், லெஸ் ஓவர் வேல்யூவேஷன்ஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எந்த இயருக்கு கண்ணு நம்ம ஓவர் வேல்யூடாக இருக்குது, 2017. ஸோ 2016க்கு எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ஐஃபோன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் 2017 10,000 கொடுத்துருக்காங்களா, அவனே இயர் மென்ஷன் பண்ணியிருக்கானா. ஸோ என்ன பண்ணுறோம் 10,000. சரிங்களா? 2018க்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ஏதாவது ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லி 2018 ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணால் 2017 மட்டும் தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2017க்கு வந்து மட்டும் 10,000 எடுத்துக்கோ, 2018க்கு இல்லை ஐஃபோன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதில் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஓவர் வேல்யூஷன் என்ன பண்ணோம், க்ளோசிங் ஸ்டாக் இருந்ததுன்னா இன்னும் லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா. ஸோ லெஸ் பண்ணலாமா. ஸோ இங்கே எதுவும் இல்லை. அப்படி என்ன பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட்டை 41,000 பாரோ பண்ணுறோம். 2017 44,000 இருக்கா, 44,000ல் 10,000 போச்சுன்னா எவ்வளோ, 34,000. 2018 50,000 தான் இருக்குது. ஸோ எதுவும் இல்லை. அப்படியே என்ன பண்ணுறோம், 50,000 பாரோ பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் எழுதியாச்சா, 41,000, 34,000, 50,000. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் கண்ணு, 11th நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம்,
டுவெல்த் யூனிட்டில் சரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இயரும் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோசிங் ஸ்டாக் இருந்தாலும் சரி, க்ளோசிங் பேலன்ஸ் இருந்தாலும் சரி, அது நெக்ஸ்ட் இயருக்கு என்னது ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும், ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறிடும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மெத்தட் தாங்க என்ன பண்ணுறோம், 2017க்கு என்னது க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கிறது, அது எப்படி இருக்குது, ஓவர் வேல்யூவேஷன் அதிக மதிப்பிட்டிருக்காங்களே, எவ்வளோ 10,000 அதிகமாக என்ன பண்ணுறாங்க, ஓவர் வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் இயருக்கு என்னவா மாறிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஓவர் வேல்யூஷன்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஓவர் வேல்யூஷன்ஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆட் ஓவர் வேல்யூஷன்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் அதே வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க 2018க்கு மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்னது 10,000 அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். சரியா. இப்போ பாருக்கண்ணே எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டோமா. ஃபார் 41,000 அப்படி கீழே பார்ப்போம், நீங்கள் ஐஃபன் பண்ணு. ஏன் அப்படின்னா 2016க்கு எந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டாக்கும் இல்லை, 2017க்கும் இல்லை, 2018 மட்டும் தான் பரோ பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா 2017 க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்ததா 2018க்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே அது 41,000, இங்கே 34,000, இங்கே 15,000 நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண எவ்வளோக்கன்னு வருது, 10,000 ஆட் பண்ணால் 60,000 வருது. ஸோ 41,000, 34,000, 60,000. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் என்னது ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் சொல்லி பார்த்தோமா. ஸோ இதை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்க போகிறோம். கவனி அவனே பார்க்கணும் டுட்டோரியல் நோட் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா over valuations of closing stock in 2017 will result in over valuations of opening stock in 2018 அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 இறுதி சரக்கு எவ்வளோ அதிகப்படுத்திருக்காங்க 10,000. சரிங்களா, அதிகப்படுத்திருக்காங்க. அதுவே தொடக்க சரக்கு என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி 10,000க்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கன்னு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தோமா, இங்கே ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே ஆவரேஜை என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு வரும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ பாரு, நம்ம இதுதானே அட்ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது வேல்யூ இது தானே 41,000, 34,000, 60,000. 2016க்கு 41,000, 2017க்கு 34,000, 2018க்கு 60,000. ஸோ இங்கே அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம டோட்டல் ப்ராஃபிட்க்கு 2016க்கு எவ்வளோ வந்திருக்கு 41,000, 2017க்கு எவ்வளோ வருது 34,000, 2018க்கு 60,000 வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் 3 வருஷத்துக்கு உண்டாந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ப்ராஃபிட்டே எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ நம்ம கவுண்ட் பண்ணலாம், 2016, 17, 18 சொல்லி கவுண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுறோம், இங்கே 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 41,000 + 34,000 + 60,000 இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது 1,35,000. சரிங்களா. 1,35,000 டிவைடட் பை 3 போட்டால் எவ்வளோக்குன்னு வருது 45,000. ஏன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 45,000. ஸோ இதுதான் என்னது நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுதான் நமக்கு என்னது ஒரிஜினல் ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணுறதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வருது 45,000. சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறது குட்வில். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்விலோட ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 45,000. இப்போ ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணலாம். goodwill equal to average profit into number of year of purchase. சரிங்களா. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 45,000. நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்றது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். calculate the valuations of goodwill on the basis of 2-year purchase of the average profit 3 years. அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் 3 years ஆகும், பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன 2 years ஆகும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண நம்ம இங்கே 2 years எடுத்துக்கலாமா. ஸோ 40,000 × 2 எவ்வளோ வருது 90,000. ஸோ இதுதான் என்னது குட்வில்லோட வேல்யூ. இப்போ கவனிக்கணும், இது வரைக்கும் நம்ம 4th யூனிட் என்னென்ன பார்த்தோம், இல்லஸ்ட்ரேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்த்தோம், இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்த்தோம். சரிங்களா. அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 3, அப்புறம் என்னது இல்லஸ்ட்ரேஷன் 4லாம் பார்த்தோம். சரிங்களா. இப்போ எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸில் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாரு, எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட்டில் எழுதி வச்சுருக்கோம் ஒரு பேப்பரில். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா. எக்ஸசைஸ் 1 பார்க்கலாம். The followings are the profits of a firm in the last 5 years.
அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உண்டான ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுறாங்க கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாமா? 2014க்கு 10,000, 2015க்கு 11,000, 2016க்கு 12,000, 2017க்கு 13,000, 2018க்கு 40,000. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமாக எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இயர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க ப்ராஃபிட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட்டு calculate the value of goodwill at 2 years, purchase of average profit of 5 years அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க குட்வில்லோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க 2 years பர்ச்சேஸ் அப்படின்னா 2 இயர் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ, அதாவது கொள்முதலின் எண்ணிக்கை 2 இயர்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் சொல்கிறாங்க பர்ச்சேஸ் இயர் 2 years ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் 5 years. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னது சராசரி லாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னது சராசரி லாபம். ஸோ அது எவ்வளோ வருஷத்துக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க 5 years. ஸோ ஆல்ரெடி நமக்கு எத்தனை வருஷம் இருக்குது கவுண்ட் பண்ணு 2014, 15, 16, 17, 18. ஸோ எவ்வளோ ஆகுது மொத்தம் 5 years ஆகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கொஷின் என்ன சொல்லியிருக்கான் லாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தேவை பாருங்கள். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். சரிங்களா? ஸோ குட்வில்லோட ஃபார்முலா என்னக்குன்னு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சரிங்களா? இப்போ நம்ம குட்வில்லோட வேல்யூ இப்போ குட்வில்லோட ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா average profit into equal to total profit divided by number of years. சரிங்களா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாமா? சரி பார்க்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்றது என்னக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா கொஷின் என்ன பண்ணுறான் ப்ராஃபிட்டோட வேல்யூ அது லாஸ்ட்டு 5 years கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாமா? சரிக்கான கவனி. இப்போ பாரு 2014க்கு எவ்வளோ கண்ணு 10,000. அதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். 2015க்கு 11,000. 2016க்கு எவ்வளோ 12,000 ப்ளஸ் 2017க்கு 13,000 அண்ட் 2018க்கு எவ்வளோ 14,000. சரிங்களா? இதை என்ன பண்ணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணு 1, 2, 3, 4, 5. ஸோ என்ன பண்ணுறோம் 5 years. சரிங்களா? இப்போ இந்த 10,000, 11,000, 12,000, 13,000 ப்ளஸ் 14,000 இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ வருது அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது 60,000 divided by 5. ஸோ இதை நம்ம வந்து அடி பார்க்கலாம். 4 5 5 12 5 எத்தனை 60. சரிங்களா? இப்போ எவ்வளோக்குன்னு வருது இப்போ 12,000 வருது. ஸோ இந்த 12,000 என்னன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குட்வில் ஃபார்முலாவோட அப்ளை பண்ணலாமா பாருங்கன்னு அந்த ஃபார்முலா அப்படி எழுது குட்வில் ஈக்குவல் டு average profit into number of years of purchase. இப்போ பாருங்கண்ணே ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 12,000
இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கொஷினில் பாருங்க எங்கே ஆவரேஜ் இப்போ வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் 5 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் நம்ம 5 இயர்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பாரு 2 இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறதுல நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ 2. ஸோ அதை 2 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது 24,000. ஸோ அந்த 24,000 தான் அது குட்வில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? சரி கண்ணு, இப்போ எக்ஸசைஸ் 1 வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா மிஸ் நீங்கள் மட்டும் ஈஸியான சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமான சம்லாம் எங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ கஷ்டமான சம்மாக நிறையா ஒர்க் அவுட் பண்ண போனால் தான் நமக்கு டவுட் அதிகமாக வரும். ஸோ டவுட் வந்தால் தாங்க நீ என்கிட்ட கொஷின் கேட்பேன். ஸோ அந்த கொஷின் கேட்டால் தான் என்னால் என்ன பண்ண முடியும் அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன தர போகிறேன் அப்படின்னா சில ஹோம்ஒர்க் சம்ஸ்லாம் காட்டுறேன். அதை நீங்கள் வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கண்ணே எக்ஸசைஸ் சம்ஸ் புக்கில் பாரு. ஃபஸ்ட்டு சம் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். செகண்ட் சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 2ல் பார்த்த மாதிரி என்ன சொல்கிறாங்க லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுற 2015 2016 அப்புறம் 2018 என்ன பண்ண ஆட் பண்ணிடணும். லாஸ்ன்றது என்ன பண்ணணும் லெஸ் பண்ணிடணும். ஸோ லெஸ் பண்ணி இந்த வேல்யூவை என்ன பண்ணுற குட்வில் ஃபார்முலாவோட அப்ளை பண்ணி பாரு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சம். சரிங்களா? தேர்ட் சம் அதே மாதிரி என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணி பாரு. சரிங்களா? அதே சேம் இல்லஸ்ட்ரேஷன் 3 மாதிரி. நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 4ல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி. ஸோ இந்த 4 சம்ஸை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூம்மா.